துசியானந்த் வந்து கேட்கல, ரொம்ப முற்றிலுமா மறுத்துடுறாங்க. ஏன்னா இவங்க தான் அங்கே வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதுதான் வந்து தேவைப்பட்டிருக்கு, அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்குள்ள வரணும். இன்னொன்று என்னன்னா, இப்போ சமீபத்தில் வந்த ஒரு வீடியோல என்னன்னா, அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள ஒரு ஒரு மீடியா வேன் ஒன்று வந்திருக்கு. அப்போ வந்து தடுப்பு, இப்போ அது வந்து இவரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும், இப்படியெல்லாம் அவங்க இருந்ததுனால ஒரு அனுபவமின்மை இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு, விஜய்க்கு வந்து இப்போ எந்த அனுபவமும் கிடையாது, அரசியல் கூட்டங்களோ இல்லை வேற ஏதோ பெருசா அவர் வந்து ரசிகர்களை ரொம்ப ரொம்ப அடிக்கடி சந்திச்சுக்கிற ஒரு அனுபவமும் விஜய்க்கு இல்லை. கிட்ட பேசின ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வேலிச்சாம்பரம் பகுதியை சேர்ந்தவர். அவர் என்ன எங்களை சொன்ன என்னன்னா, வண்டி வந்தோடனே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனித சங்கிலியா வண்டியை சுத்தி நிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்கன்னு கேட்டோம். சரி, எதுக்குங்க வண்டியை சுத்தி நிக்க சொன்னாங்க, அதுக்கான காரணம் ஏதாவது சொன்னாங்களான்னா சொல்லல, வண்டியை சுத்தி நின்னுக்கோங்க, நாங்களாம் நினைச்சிட்டோம் சரி மக்கள் எதுவும் முண்டி அடிச்சுட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக வண்டியை சுத்தி நிக்க சொன்னாங்க. தவிர நம்ம இந்த கரூர் விஷயத்த பேசுறதுனாலயே நாமக்கல் நடந்த அந்த சம்பவம் வந்து உண்மையே வரமாட்டேங்குது மக்கள் மன்றத்துல. அங்கேயும் வந்து 100க்கும் மேற்பட்ட பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில 2 பேர் வந்து கோயம்புத்தூர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது நமக்கு நம்மளுமே இப்படித்தானே, ஒரு இறப்பு தான் நம்மளை கூடுதலா வலியை ஏற்படுத்துது, அதை நோக்கி தான் நம்ம கவனம் போகுது. நாங்க கூட இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருந்தோம்னா, அந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மொத்த கூட நெரிசல்ல வந்து இறந்து போயிட்டாங்க, இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எங்க குழுக்கு ஒரு புரிதல் என்ன வந்ததுன்னா, உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம், நகரம், தாலுகா, இப்படி உங்கள் அருகாமையில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணுமா, வே டு நியூஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. அரண் செய்திகளுக்கு வணக்கம், நான் மதன் அறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மனிதி செல்வி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். விஜய் கரூர் பயணம், அதை ஒட்டி நடந்த ஒரு துயர சம்பவம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது, எல்லாருமே அது தெரிஞ்ச விஷயம் தான். மறுநாளே ஒரு உண்மை அறிவு குழு ஒன்று வந்திருந்தது, அதுல சதி இருக்குதுலாம் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. நீங்க ஒரு உண்மை அறிவு குழு போயிருக்கிறீங்க, உண்மையிலேயே அங்க சதி நடந்ததா, என்ன நடந்தது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இல்ல, நாங்க வந்துட்டு சதி நடந்ததா, அங்க மக்களை நாங்க பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட இறந்து விட்ட குடும்பங்களை தான் அதிகமா சந்திச்சு முடிந்தது. பாதிக்கப்பட அதுவே நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டது. அதனால காயம்பட்டவங்க இல்ல பலமா பாதிக்கப்பட்டவங்கள நாங்க 2-3 பேரை தவிர சந்திக்கல. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள், வணிகர் சங்கம் சேர்ந்தவங்க, கடை அந்த பகுதியில கடை வச்சிருந்தவங்க எல்லாரையும் நாங்க பரவலாக சந்திச்சு பேசினதுல ஒண்ணு வந்து நாங்க உறுதியா சொல்ல முடியுது, இதுக்கு பின்னாடி வந்து சதியும் இல்லை, உள்நோக்கமும் கிடையாது. எந்த உள்நோக்கமும் சதியும் இல்லை. அது வந்து ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய, கண்டிப்பா தவிர்த்திருக்க கூடிய ஒரு விபத்து அப்படிதான் விபத்து தான் பாக்குறோம். ஆமா. ஆனா என்னன்னா, இதை வந்து ஒரு முன்கூட்டியே, பொதுவான விபத்துனா என்ன சொல்லுவோம்னா எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு அந்த பேர் சொல்லுவோம். இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு வந்து சொல்லணும்னு தெரியல. ஆனா தவிர்த்திருக்க முடியுமா, தவிர்த்திருக்க முடியும். அது வந்து தாவேகா கட்சி வந்து முறையாக விஷயங்களை அதுக்கு முன்னவே திட்டமிட்டு கையாண்டிருந்தாலும், காவல்துறையும் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தி இருந்தாலோ இவ்வளவு இழப்புகளை நம்ம வந்து சந்திச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா உள்நோக்கமா சதியும் இல்லைன்றது நாங்க அங்க பேசிட்டு இருந்த விஷயத்துல இருந்து எங்களால உறுதியா சொல்ல முடியும். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, காவல்துறை நினைத்திருந்தால் அவர் தடுத்திருக்க முடியும், ஏன்னா நிகழ்ச்சி ரத்து செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அப்படிதான் எழுதி வாங்கிட்டு தான் வந்து அவங்க வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது, விஜய் அவருடைய கட்சிக்காரர்கள் பொறுப்பா நடந்துக்கல, திட்டமிடல, அவங்க வேணும்னு தாமதமா வராங்களோ அல்லது சூழ்நிலை காரணமா தாமதமா வராங்களோ, புறநிலை இப்படித்தான் இருக்குது, பிரச்சனை இப்படிதான் இருக்குதுன்றது காவல்துறைக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். அவங்க நினைச்சிருந்தா அதை தடுத்திருந்திருக்கலாமே, அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணியிருந்திருக்கலாம்ல, ஏன் செய்யல, அப்படி ஒரு கேள்வி வருது. இல்ல, நாங்க அங்க போய் எல்லாட்டையும் கேட்ட அளவுல என்ன சொல்றாங்கன்னா, வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். விஜய் வண்டி வர்றதுக்கு முன்னாடி ராஜ்மோகனோட வண்டி முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு போகுது, அதுக்கப்புறம் தான் வராரு, அதுக்கு உள்ள வந்துடுறாரு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வரைக்கும் வண்டி வர வரைக்கும், ராஜ்மோகன் வண்டி வந்து கடக்கும் போது வரைக்கும் இவ்வளோ பெரிய நெரிசலோ இவ்வளோ பெரிய சிக்கலோ அங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க, உறுதியா சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க, இறந்து வீட்டு எல்லா வீட்லயுமே நாங்க, ஏன்னா அவங்க வீடியோவும் காமிக்கிறாங்க, வெறுமனே வாய் வார்த்தையாக சொல்லல,
மக்கள் வந்து ஆட்டம் பாட்டமா இருந்திருக்காங்க, கொண்டாட்டமா இருந்திருக்காங்க, செல்ஃபி எடுத்திருக்காங்க. இப்ப பொதுவா வந்து இந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, மிக குறிப்பாக குரு விஷ்ணு அப்படின்ற அந்த குட்டி பையன் ஒரு பிள்ளை, அது வந்து 1.25 வயசுல இப்ப இறந்துருச்சு இல்லைங்களா? அவங்க அந்த குட்டி பையனுக்கு வந்து அவங்க குட்டியா அந்த மஃப்லர் ஒண்ணு போட்டு விட்டுருக்காங்க, விஜய் கட்சிக்குடைய அந்த மஃப்லர். சோ அந்த ஒரு குட்டி பிள்ளை அதை போட்டிருந்தது அப்படின்னு உடனே என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் அதை தூக்கி வச்சுட்டு வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க, போட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க வந்து அந்த வெளிச்சாமிபுரம் அந்த நடந்ததுல இருந்து ஒரு ஒரு 500 மீட்டர் 700 மீட்டர் தான் அவங்க வீடு. இப்ப அவங்க 5 மணி அந்த மாதிரி நேரத்துல தான் அங்க வந்திருக்கிறாங்க அவங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அப்ப அது வரைக்கும் இவ்வளோ பெரிய நெருக்கடி, இவ்வளவு பெரிய நெரிசல் வந்து அது வந்து ஏற்படலை. அப்ப அதனால வந்து காவல்துறை வந்து சரி, இது வந்து இவ்வளவு சிக்கலாக தூரம் இறப்பு வர அளவுக்கு போகாதுன்னு அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம என்னன்னா, அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, விஜய் வண்டி வரும்போதுதான் நிறைய பேர் வந்து போலீஸ் வந்து உள்ள வந்தாங்க, அது வரைக்கும் வந்து போலீஸ் உள்ள வரல அப்படின்றதான் சொல்றாங்க. ஓரளவு போலீஸ் வந்திருந்தா அந்த அந்த சுத்தி உள்ள இடம் இருக்குல்ல, அவர் பேசுறதற்கு குறித்த ஒரு இடம் இருக்குல்ல, அதை சுத்தி முதலையே வந்து காவல்துறை நிறைய இருந்ததுன்னா இந்த நெரிசலை அவங்க வந்து எப்படி கையாளணும், எப்படி வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து திடீர் நெரிசல் ஏற்பட்டாலும் அதை செஞ்சிருக்கலாம் அப்படின்றதா நம்மளோடது. சோ இதை தடை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தை முதல்ல வந்து அவங்க முன்னுணரல. சார் ஒரு 500 மீட்டர் 500 மீட்டர்லாம் கூட கிடையாது, 70-80 மீட்டர் தான், அவ்வளவுதான் அது. ஆமா, ஏன்னா அந்த ராஜ்மோகன் வண்டி வந்துட்டு போகுது இல்லைங்களா, வண்டி வந்துட்டு போனோடனே அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்து விஜய் வண்டி வந்துரும்ன்றத அவங்க உடனே உண்டி அடிச்சு முன்னாடி வராங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்து பேசிட்டீங்கன்னா அந்த அந்த இடத்துல குழு இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அது இவர் பேசிட்டு நகர்ந்துட்டாருன்னா அப்புறம் கலைஞ்சிரும்ல அப்படின்ற எண்ணத்துல அவங்க வந்து வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா வந்து அதை புசியானது வந்து கேட்கல, அவர் வந்து முற்றிலுமா மறுத்துடுறாங்க. ஏன்னா இவங்கதான் அங்க வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதுதான் வந்து தேவைப்பட்டிருக்கு, அந்த ஃபோக்கஸ் லைட்டுக்குள்ள வரணும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப சமீபத்துல வந்த ஒரு வீடியோல என்னன்னா, அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள ஒரு ஒரு மீடியா வேன் ஒன்று வந்திருக்கு. அப்போ வந்து தடுப்பு, அப்ப அது வந்து இவர் வந்து ஃபுல்லா கவர் பண்ணணும், இப்படி எல்லாம் அவங்க இருந்ததுனால ஒரு அனுபவமின்மை இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு, விஜய்க்கு வந்து இப்போ எந்த அனுபவமும் கிடையாது, அரசியல் கூட்டங்களோ இல்ல வேற ஏதோ பெருசா அவர் வந்து ரசிகர்களை ரொம்ப ரொம்ப அடிக்கடி சந்திச்சுக்கிற ஒரு அனுபவமும் விஜய்க்கு இல்லை. இப்போ அந்த அனுபவமின்மை இருக்குல்ல, ஒரு அனுபவமின்மையோட வெளிப்பாடுதான் இது. ஒரு அனுபவமிக்க தலைவராக இருந்திருந்தால் அவங்க அதை முன்னுணர்ந்து இப்படி சொல்றத கொஞ்சம் கவனிச்சு கேட்டு கட்டாயமாக அந்த இடத்துல நிறுத்தி பேசியிருப்பாங்க. அதனாலதான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம், இது வந்து தாவேகா கட்சி தான் வந்து இதுக்கு முதன்மை பொறுப்பு, விஜய் தான் இதற்கான முதன்மை பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றது. விஜய்க்கும் உள்நோக்கம் கிடையாதுல்ல, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே எந்த தலைவரும் விரும்ப மாட்டாங்க, அது தான் கூட்டத்துல வந்து ஒரு பலியாகணும்னு. அதனால அது நமக்கு புரியுது. ஆனாலும் இது முன்னுணரக்கூடிய ஒரு ஆளுமை பண்பு அவர்கிட்ட இல்லைன்றது குற்றம் தானே. ஒரு முன்னுணரணும்ல, ஒரு காவல்துறை வலியுறுத்துது. இப்ப யாருமே சொல்ல நான் போயிட்டேன்னா பரவாயில்ல, காவல்துறை வலியுறுத்தியும் அதை கேட்காம அங்க போனது அப்படின்றது, போன உடனே அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் கூட இருந்த ஒரு பாதுகாவலர் சொல்றாரு வந்து கிரௌட் வந்து பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னு பதட்டப்பட்டு சொல்றாரு. உடனே இவர் பக்கத்துல வந்து பேசவா வேணாமான்னு கேட்கிறாரு. கிரௌட் பர்ஸ்ட் ஆகுதுன்னு சொன்னா அது என்ன பண்ணும் என்னன்ற, ஏன்னா அந்த அளவுக்கு கூட அவருக்கு வந்து ஒரு அக்கறை இல்லை. அது அவரை பொறுத்தளவுக்கு அது ஒரு சினிமா ஷூட்டிங் தான், அப்படிதான் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு அது சினிமா ஷூட்டிங் வேற. அதுதான் திரும்பி திரும்பி நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குன்னா, ஒண்ணு அரசியல் அனுபவமின்மை, இன்னொன்னு மக்கள் மேல அக்கறை இருந்ததுன்னா, ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னா என்ன ஏதுன்னு ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்துல என்ன பர்ஸ்ட் ஆகுது எங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவர்கிட்ட இல்லையே, எந்த வெளிப்பாடு அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. பேசலாம் வேணாமான்னு கேட்கிறாரு, அங்க வந்து பேசலாம் வேற சொல்றாங்க. அது இது இது என்ன அப்போ இவங்கதான் நம்ம வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டியது முழுக்க முழுக்க விஜய் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். தவைக்கா கட்சி நிர்வாகிகள் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் கட்டாயமா. இப்போ அந்த ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுருச்சு, நிறைய பேர் மயக்கம் போட்டுட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு அப்போ வரைக்கும் செய்தி வரல. மயக்கம் போட்டு விடுறாங்க, இவர் கண்ணு முன்னாடி நடக்குது, சில ஒரு கட்டத்துக்கு மேல இவரை நிறுத்திட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு மரணம்ங்கிற மாதிரி செய்திகள் வருது. ஆனா நாங்க வந்து கரூர் எல்லைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், காவல்துறைக்கு அனுமதி கேட்டோம், நாங்க உள்ள வரலாமா, வந்து நாங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், எங்க கட்சிக்காரங்க வேலை செய்யணும் எல்லாம் கேட்டோம். காவல்துறை வந்து எங்களை வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாங்க, நீங்க உள்ள வந்தா கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி எங்களை வெளியே வச்சுட்டாங்க. ஆனா இப்போ எங்களை பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் உருவாயிருச்சு, நாங்க ஓடி போயிட்டோம், ஓடுகாடி, பொறுப்பு இல்லாதவங்க, தலைமை பொறுப்பு இல்லாதவங்க, இப்படி நீதிமன்றமே சொல்ற அளவுக்கு வந்து காரணம் எல்லாமே போலீஸ் தான், திட்டமிட்டு எங்களை ஏமாத்தி சிக்க வச்சிருக்கிறாங்க, இப்படி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா.
இதை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க? இல்ல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நியாயமான ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீ கரூருக்குள்ள வர வேண்டாம், திருச்சியில இருந்திருக்கலாம்ல, விஜய் காத்திருந்திருக்கலாம், நிர்வாகிகள் காத்திருந்திருக்கலாம், குறைஞ்சபட்சம் செய்தியாளர்கள் கேட்கறாங்க. அங்க உங்களுக்கு என்ன நெருக்கடி வந்துருது, அங்க எந்த காவல்துறை வந்து உங்களை தடுக்குது, விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. குறைஞ்சபட்சம் அவர் வந்து செய்தியாளர்கள் என்பது மக்களுக்கும் இந்த தாவேகா கட்சி நிர்வாகங்களுக்கான ஒரு ஊடகம் எழுந்தனே. இப்ப அவர் அதுல வந்து பொறுப்பா பதில் சொல்லியிருக்கலாம்ல. அந்த பதில கூட அவர் சொல்றதுக்கு தயாரா இல்லாம அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? அவரை அதுல இருந்து ஓடி போறாங்க சொல்லணும்ல, பொறுப்பாக நின்று சொல்லணும்ல. உங்களுக்கு இது இப்படியே எடுத்துக்குவோம், அதாவது இது உண்மையா பொய்யான்னு கூட போக வேணாம், ஆமாங்க காவல்துறை உள்ள விடலன்னு வந்து தாவேகா சொல்லுகிற அந்த கூற்றை நம்ம அப்படியே கூட ஏத்துக்கலாம். ஆனா நம்ம மக்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து குறைஞ்சபட்சம் அந்த விமான நிலையத்துல உங்ககிட்ட சந்திச்ச அந்த ஊடகர்கள்கிட்டயாவது நீங்க வந்து சொல்லியிருக்கணும்ல, ஆமாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்துருச்சு, எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம நீங்க வந்து அதை புறக்கணிச்சுட்டு போறது அப்படின்றது வந்து எதையும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லாமதான் போகுது. விமான நிலைய ஊழியர்களோட எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் வெளில வந்துருச்சு உங்களுக்கு, அதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. அத நீங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40-50% ஏதோ ஒரு இடத்துல வந்து ஊடகங்கள்ல வெளியில வந்துருது கொஞ்சம் கொஞ்சமா. இன்றைக்கு நாட்டில் ஒரு நாள் நமக்கு ஒரு நாளும் கிடைக்கிற செய்தி, மேலும் மேலும் கிடைக்கிற செய்தி எதை உறுதிப்படுத்துதுன்னா, தாவேகா கட்சியினுடைய அந்த பொறுப்பின்மையை உறுதிப்படுத்துது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க போய் அங்க பார்த்த அளவுல யாருமே வந்து ஒரு விஜய் வந்து ஒரு தாவேகா கட்சியினுடைய தலைவர், இது ஒரு கட்சி அப்படின்ற அடிப்படையில அவங்க வரல. எல்லாருமே நாங்க சந்திச்ச நடிகரை பார்க்க வேண்டும்ன்ற ஒரு ரசிக மனப்பான்மையோட தான் வந்து அங்க வந்து குழுமி இருந்திருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து ஒரு பொறுப்பாளர்கள் அவங்கள வந்து அழைச்சிட்டு வரல. பொதுவா கட்சி கூட்டம்னா அந்த பகுதி பொறுப்பாளர்கள் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பொறுப்பு ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இது நடக்கல. இது வந்து விஜய் என்ற ஒரு அந்த கதாநாயக பிம்பத்தை நேர்ல சந்திச்சிடணும் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்த கூட்டம் தான் அது. அதனாலதான் அவங்களுக்குள்ளேயும் அவங்களுக்கு அதை வந்து ஒரு நெரிசலோ ஏதோ ஒண்ணு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு அரசியல் நிகழ்வுக்கு போன ஒரு அனுபவம் இல்லை, ஒரு குறிப்பான ஒரு பொறுப்பாளர் கீழே அவங்க வந்து அழைச்சிட்டு வரப்படலை. ஒரு கூட்டமா எப்பயுமே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா இப்போ இந்த வார்டு பொறுப்பாளர்ல இருந்து நகர மாவட்ட பொறுப்பாளர் வரைக்கும் உட்கார்ந்து பேசுவாங்க, எந்த இடத்துல கூட்டம் நடக்குது, எப்படி நம்ம இது போறோம், யார் யார் என்ன பொறுப்பெடுத்துக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கோம். இங்க அந்த மாதிரி நாங்க கேட்கிறோம். தாவேகா கட்சியை சார்ந்த ஒருத்தரை நாங்க பாக்குறோம், அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு, அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கிறோம். ஆக்சுவலா அவர் வந்து ஒரு அதிமுக கட்சியில உறுப்பினரா இருந்திருக்கிறாரு, விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சோன்னே ரசிகர் மன்றம் ஒட்டுமொத்தமா கட்சிக்கு போயிடுறாங்க. அவர் அந்த மாதிரிலாம் எங்களெல்லாம் பேசவே இல்லை. எங்ககிட்ட பேசின ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வேலிச்சாம்பபுரம் பகுதியை சேர்ந்தவர். அவர் எங்களை சொன்ன என்னன்னா, வண்டி வந்தோடனே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனித சங்கிலியா வண்டியை சுத்தி நிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்கன்னு கேட்டோம். சரி, எதுக்குங்க வண்டியை சுத்தி நிக்க சொன்னாங்க, அதுக்கான காரணம் ஏதாவது சொன்னாங்களான்னா சொல்லல, வண்டியை சுத்தி நின்னுக்கோங்க, நாங்களாம் நினைச்சிட்டோம் சரி மக்கள் எதுவும் முண்டி அடிச்சுட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக வண்டியை சுத்தி நிக்க சொன்னாங்க. தவிர எந்த நிர்வாகியையும் யாருமே வந்து கட்சி நிர்வாகிகளோ யாருமே வந்து பேசவே இல்லை. கூட்டம் எப்படி நடக்க போகுது, அதிகமான கூட்டம் வந்து அதை என்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தி எதுவுமே வந்து உரையாடிக்கல இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ இதெல்லாமே என்னன்னா, இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடணும். ஏன்னா இது முதல் முறை நடக்கல. ஒரு முறையும் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாகுது. இப்படி நெரிசல்ல இறந்து போகல, மற்றபடி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, வர வழியில வந்து விபத்துல இறந்து போயிருக்காங்க, மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்க நாமக்கல், நம்ம இந்த கரூர் விஷயத்த பேசுறதுனாலயே நாமக்கல் நடந்த அந்த சம்பவம் வந்து உண்மையே வரமாட்டேங்குது மக்கள் மன்றத்துல. அங்கேயும் வந்து 100க்கு மேற்பட்ட பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில 2 பேர் வந்து கோயம்புத்தூர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது நமக்கு நம்மளுமே இப்படித்தானே, ஒரு இறப்பு தான் நம்மள கூடுதலா வலியை ஏற்படுத்துது, அதை நோக்கிதான் நம்ம கவனம் போகுது. இப்ப இதெல்லாம் வந்து நடந்திருக்குது இல்லையா? அப்போ அதுக்கப்புறமா இவங்க வந்து காவல்துறை சொன்னதை கேட்டிருக்கணும். வந்த வழியுமே தவறான ஒரு வழியா தான் இருக்குது. ராங் ரூட்ல தான் வந்திருக்காங்க. இடதுபுறம் வந்து யூட்டர்ன் பண்ணி திரும்ப வேண்டியவங்க நேரா வந்ததுமே இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்றத நாம எதுவுமே காவல்துறையிட்ட மட்டுமோ கேட்டுட்டோ இல்ல அரசு சார்பானவங்கிட்ட கேட்டோ இல்ல, மக்கள் தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. நேரா இப்படி இடது பக்கம் வந்து இப்படி திரும்ப யூட்டர்ன் பண்ணி திரும்ப இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அது இப்படி நேரா வந்தோடனே அந்த பகுதியெல்லாம் பின்னாடி போறாங்க, பின்னாடி இருக்க மக்கள் வண்டி வச்சு முன்னாடி வராங்க. பெரிய நெருக்கடி ஆகுது. நெருக்கடி ஆனவுடனே மேல கூரை மேல ஏறுறாங்க, ஆஸ்பெட்டாஸ் சிதறி விழுகுது.
அதுல வந்து தான் நிறைய பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு. சரி, இப்போ ஓகே, நீங்க உள்நோக்கம் இல்ல, சதி இல்ல, ஓகே, உங்களால் நீங்களே கலங்கி போயிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஒரு சம்பவம் நடந்த உடனே கலங்கிட்டேன்னா இப்ப வரைக்கும் என்ன நடந்தது? இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எதை தனக்கான கட்சிக்காரர்கள் வந்து மறுபடியும் எல்லா குடும்பத்தையும் பார்த்து பேசியிருக்கிறாங்க. 20 லட்சம் ரூபாய் நிதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மாதம் 5000 ரூபாய் பராமரிப்புக்கு 20 ஆண்டுகளுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு நாங்களே அந்த குடும்பங்களை வந்து தத்தெடுத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. விஜய் வந்து வீடியோ கால்ல வந்து விஜய் வீடியோ கால்ல பேசின விஷயம் என்ன பேசினாரு? என்ன பொறுப்பெடுத்துக்கிட்டாரு? இப்ப உங்க ஒரு நாடு செல்ல செல்ல அந்த ஒரு பொருளாதார உண்மையிலேயே அது வரவேற்கிற வேண்டிய விஷயம் தான். ஒரு உயிரிழப்புக்கு இப்போ என்ன பணம் கொடுத்தாலும் ஈடாகாதுதான். ஆனா வேற என்ன பண்ண முடியும்? அதை நம்ம வந்து அறிவியல் அதுதான், இழந்து விட்ட உயிரை எந்த காரணத்தை மட்டும் நம்மளால மீட்க முடியாது. அப்ப அதுக்கு குறைஞ்சபட்சம் அவர் மேற்கொண்டிருந்த நிவாரணம் என்பது வந்து நம்ம அதை வந்து கட்டாயமா வரவேற்கும். அது போதுமா போதலையா, அது சரியா, அதெல்லாம் வேற. ஆனா நடந்து முடிஞ்ச இந்த விஷயத்துக்கு என்ன பொறுப்பேத்துக்கிட்டாரு? இன்னும் வரைக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, எங்க மேல தப்பு இல்ல, எங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. இன்னொரு ஒரு பக்கம் என்னன்னா, காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க 20,000 பேர் வருவதாக வந்து எங்களால கணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காவல்துறையிட்ட மீண்டும் அவங்க கிட்ட ஒரு கேள்வி நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட 5 இடங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 5 இடத்துலயும் நாங்க வந்து போய் பார்த்தோம். ஏன்னா இந்த காவல்துறை தான் எங்களுக்கு தரல அப்படின்னு சொன்னது. இவங்கதான் இந்த இடமும் கேட்டிருக்காங்கண்ணா. நான் முதல்ல ஒரு 3 இடம் கேட்ட இடம், இந்த லைட் ஹவுஸா இருக்கட்டும், உழவர் சந்தை, மார்க்கெட்டா, எல்லாமே இதை விட நெருக்கடி மிகுந்த இடம். அந்த மக்கள் இதை விட இன்னும் மோசமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். இதுவாது வந்து ஒரு அகலமான சாலை, இவர் இந்த இடத்துல நின்னா இந்த பக்கத்துல இருந்து மக்கள் அவரை பார்க்க முடியும். அதனாலதான் இந்த இடத்த வந்து வெளிச்சாமிரத்தை கொடுத்துருக்காங்க. மத்த இடம்லாம் என்னன்னா ஒரு பக்கத்துல இருக்கவங்க இடத்துல பார்க்க முடியுற மாதிரி ஒரு சூழல் தான் மத்த இடத்துல எல்லாம் இருந்தது. அப்போ இந்த தேர்ந்தெடுத்த இடம் என்பது சரியான இடம் தான். அது வந்து தவறு, காவல்துறை அதுல எல்லாம் தவறு செய்யல. 30,000 பேர் வந்தா கூட அந்த இடத்துல வந்து தாங்கக்கூடிய இடம் தான். அதாவது எண்ணிக்கை 10,000 கேட்டிருந்தாங்க, 20,000 30,000 எண்ணிக்கை 30,000 சொல்றாங்க. நமக்கு அங்க கிடைச்ச தகவல் 25ல இருந்து 28. ஓகே, 2,000 3,000 ஒண்ணும் பெரிய சிக்கலுக்குரிய எண்ணிக்கை இல்ல. ஆனா நீங்க அந்த சாலையை பாத்தீங்கன்னா 30,000 எண்ணிக்கையெல்லாம் பெரிய சிக்கலான இடம் இல்ல. அது வந்து கரூர் டு ஈரோடு சாலை. ஆமா, அந்த சாலையில நீங்க எவ்வளவு தூரம், ஆமா, கட்டாயமா 30,000ன்ற எண்ணிக்கை பிரச்சனை இல்ல. பிரச்சனை ஏன்னா நாங்க கூட இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருந்தோம்னா, அந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மொத்த கூட நெரிசல்ல வந்து இறந்து போயிட்டாங்க, இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்க குழுக்கு ஒரு புரிதல் என்ன வந்ததுன்னா, இறந்தவங்க எல்லாமே அதை சுத்தி விஜய் வண்டி நின்ன இடத்த சுத்தி தான் அதிக பேர் இறந்திருக்காங்கன்ற அப்படின்ற செய்தி எங்களுக்கு அங்க போய் தான் தெரிஞ்சது. அப்பதான் நாங்க திரும்பி நாங்க முதலே வந்துட்டு எதுல என்ன நாம போன நோக்கமே என்னன்னா, என்னது இவ்வளவு கொடுமையா இருக்கு, 2 பேர் வந்து கருத்தரித்த பெண்கள் 2 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, இத்தனை குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, பெண்கள் இறந்து போயிருக்காங்க, என்னன்னு போய் கேட்கணும். இனிமே ஒண்ணு நடக்கிறதுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம போய் நேரா, ஏன்னா வேற வேற செய்திகள் வருது, அவங்கவுங்க சார்புல இருந்து அவங்கவுங்க பேசுறாங்க. அப்ப நம்ம நேர்ல போய் தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்க போனோம். அந்த அடிப்படையில தான் நம்ம போனோம். அப்பதான் தெரிஞ்சது அந்த சுத்தி தான் அந்த அடர்த்தியும், வண்டி இப்படி வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கே இவங்கிட்ட வந்து முன்னக்கூடியான முன்னேற்பாடான திட்டம் இல்லது. ரசிகர்களாக வந்ததுனால ஒரு அரசியல் கட்சியினரா வந்திருந்தா அமைப்பு வடிவம் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும். இதெல்லாம் தான் அதுக்கு வந்து காரணம். இன்றைக்குமே இவர்கள் தவறை இவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்வாங்க. தவறு என்பது வந்து நடந்துருச்சு, அதுக்கு முதல்ல பொறுப்பேற்றுக்கிட்டு வந்து அப்ப அதுக்கு முதல்ல வந்து தான் பக்கம் என்ன தவறு நடந்தது அப்படின்றத உணரணும். அதை மக்கள் மன்றத்துல அந்த பொறுப்பை வந்து முன்வைக்கும் போதுதான் அடுத்த கட்டமாக கூட இவங்க வந்து ஒழுங்குபடுத்தி நகருவாங்க. ஆனா இவங்க திரும்பி செந்தில் பாலாஜியோட சதி அப்படின்ற அளவுக்கு பின்னாடி போய் யாரோ பிளேட வச்சு முழுக கிழிச்சாங்கன்ற செய்தி, இந்த செருப்பு எரிஞ்ச விஷயத்த பத்தி அவங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க, சத்தம் போட்டாங்க, சத்தம் கேட்கல, மயங்கி விடுகிறாங்க தண்ணி இல்லாம. அப்போ வேற இன்னும் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு அந்த கவன ஈர்ப்புக்காக தான் வீசினாரு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தெளிவாவே சொல்றாங்க. ஆனா அதையே வந்து இவங்க குறி வச்சு சொல்றது அப்படிலாம் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு 28 வயது பெண் அம்மா இறந்துட்டாங்க. சாய் ஜீவனா, சாய் லட்சுமி, எனக்கு அவங்க அம்மா பேர் நினைவுல இல்ல, 2 குழந்தைங்க.
அவங்க அந்த அந்த வீட்டுல அவங்க அப்பா, அந்த குழந்தைங்களோட அப்பா சொல்றாரு, ராஜ்மோகன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நெருக்கடி அதிகமாயிடுச்சு. கட்ட வண்டியில அவரோட குழந்தைங்க, பக்கத்துல இருக்க குழந்தைங்களாம் விளையாடிட்டு தான் இருந்திருக்காங்க. எப்போ வரைக்கும் நீங்க சொல்றீங்க? விஜய் வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கட்ட வண்டியில தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ராஜ்மோகன் வண்டி வந்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே நெரிசல் அதிகமாயிட்டு ஏதோ அலறல் சத்தம் கேக்குது. அதனால ஒரு ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல கிராஸ் ஆகுது. கட்ட நெருக்கடி வந்து கட்ட வண்டியில 2 பிள்ளைங்க, அவர் பிள்ளைங்களும் ஊர் பிள்ளைங்க கீழே இருக்கிறவங்க தூக்கி எதுவும் விஜய் வண்டி வரதுன்ற அந்த லேசாதான் நான் பார்த்தேன். வண்டியை கூட முழுசா பார்க்கல, என்ன நடந்தது தெரியல, மிகப்பெரிய நெரிசல் வந்துருச்சு அப்படின்னா வந்து அவர் வந்து சொல்றாரு. ஆனா இவ்வளவு மக்கள் சொல்றாங்க, நாங்க போனதை சொல்றாங்க வந்து விஜய் 10 வருஷம் சொல்லியிருப்பாங்க. வந்து இல்வாங்க இல்லைங்களா? தவறுக்கு பொறுப்பேற்காத எந்த யாருமே வந்து தலைவராக இருக்கவே முடியாதுங்க. தவறுக்கு முதல்ல வந்து பொறுப்பேற்கணும். பொறுப்பேற்காதான் நீங்க வந்து தலைவர். நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு அனுதாப அலை உருவாயிருச்சு, ஆதரவு அதிகமாயிருச்சு, பாதிக்கப்பட்ட குடும்பமே இன்னும் விஜயை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் வந்து நடக்குது. ஊடகங்களே அதை வந்து அதை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னும் போது அதுல உண்மை இல்லாம இருக்காது இல்லையா? இல்ல, சில பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த சிலருக்கு வந்து விஜயை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து தலைவர், கதாநாயகன். அவங்க இந்த சமூகத்தை ரட்சிக்க வந்து ஒரு கதாநாயகனா அவங்க பாக்கும்போது அவங்களால வந்து வெளிப்படையாக அவர் மேல வந்து ஒரு குற்றத்தை சுமத்த முடியல. இன்னொன்னு, ஒரு ரசிகரா அவரை பார்க்க போனது இல்ல, அந்த இடத்துல வந்து அவங்க குற்ற உணர்ச்சியில இருக்கிறாங்க. ஆமா, அந்த குற்ற உணர்ச்சிக்கு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குழந்தைய இழந்திருக்காங்க, நிறைய அந்த குழந்தைய இழந்திருக்காங்க, தன்னுடைய இளைஞரை இழந்திருக்காங்க, 2 குழந்தைங்க இறந்திருக்கு, ஒரு குழந்தை இறந்திருக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி மேலோங்கி இருக்கு. ஒரு ரசிகனா பார்க்க போனாலும் ஒரு குற்ற உணர்ச்சி மேல. இதே ஒரு கட்சிக்காரரா போயிருந்தா தனி மேல கோவம் வரும், தான் கட்சி மேல கோவம் வரும். நான் வந்து உன்னை பார்க்க வந்தேன்ல, நீ தானே எனக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கட்சிக்காரராக உணர்ந்தாலும் கட்டாயம் கோவம் வரும். கட்டாயம் வந்து வெளியில சொல்றாங்களோ இல்லையோ, கட்சிக்குள்ளையாவது இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த குரலை எழுப்பியிருப்பாங்க. அதுக்கான ஒரு விவாதம் என்று நடைபெற்றிருக்கும். இவங்க ரசிக மனப்பான்மை போனதுனால இவங்க வந்து தன்மையிலான ஒரு குற்ற உணர்ச்சியில அதிகமா இருக்காங்க. இது வளைஞ்ச உடனே நிச்சயமாக அவங்க வந்து அந்த உண்மையை உணரும் பொழுது இவங்க வந்து இப்போ வந்து அந்த சிபிஐ குழு என்ன அளவுக்கு உண்மையை சொல்லுமா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவர்கள் வந்து எந்த சார்பும் இல்லாம நடந்த அந்த அறிக்கை வந்ததுன்னா கட்டாயமா நம்ம வந்து, ஏன்னா ஒரு காலம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சந்திக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க. அதை வந்து அந்த குழு வந்து நமக்கு அந்த உண்மையை சொல்லுமா என்னன்னு தெரியல. எப்பயுமே குற்ற உணர்ச்சி இருக்கும் பொழுது தன் மீதான பழிதான் அவங்க முதல்ல போட்டுக்குவாங்க. காரணம் இதுக்கு மேல வந்து 2ஆவதா வரும், அது கட்டாயமா வெளியில வரும். விஜய் கட்சிக்காரர்களை பார்த்து பேசிக்கிறீங்க, அவங்களுடைய மனநிலை? நாங்க ஒரு 2 பேர் தான் கட்சிக்காரர்களை சந்திக்க முடிஞ்சது. அவங்களோட மனநிலை என்னவா இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் முறையா வந்து கட்சி வந்து நடத்தி இருக்கணும் நினைக்கிறாங்க, கட்டாயம் நினைக்கிறாங்க, பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்க கேக்குறோம்ல, உங்களை இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசினாங்களா, ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க எங்களை பேசல. வெளிச்சாபுரம் பகுதியில இருக்கிற அந்த கட்சிக்காரங்களே அவங்க வந்து கூட்டி வந்து பேசியிருக்கோம், நடந்தா என்ன ஆகும், என்ன நடக்கும், இவ்வளவு கூட்டம் இருக்கு இந்த இடத்துலன்னு யாரையுமே பேசல அப்படின்னா. இங்க மட்டும் இல்ல, நாங்க அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாமக்கல்ல இருக்கிறவங்களே சில பேரை தொடர்பு கொண்டு பேசணும். அங்கேயுமே இது மாதிரியான பெரிய அளவுல ஒரு கட்சிக்காரங்களை வந்து பெரிய அளவுல ஒரு இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து விஜய பார்த்து பேசணுன்றதுலாம் ரொம்ப விருப்பமா இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் ஒருபோதும் இது வரைக்கும் கட்சி நிர்வாகி அதாவது அந்த பகுதியில இருக்கிற கட்சிக்கு இவங்க பொறுப்பாளர்கள் வச்சிருக்காங்களே, கட்சி வடிவம் முழுமையா இருக்கா இல்லையோ, ஏதோ ஒரு இடத்துல ஒரு செயலாளர் இருக்காரு, இந்த புறநகர் செயலாளர், இந்த செயலாளர், நாமக்கலுக்கே 2 செயலாளர்கள் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க கரூருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நாம அதுக்குள்ள போறோம். இதுதானே நமக்கு மேலோங்கி நிக்குது. அதை இன்னைக்கு வந்து இந்த சில ஊடகங்கள் வந்து உடஞ்ச அந்த பிம்பத்தை திரும்பி திரும்பி மேலும் ஒட்ட வைக்கிற ஒரு செயலை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய தவறு இல்ல, அது ரொம்ப மோசம் தாங்க. அவங்க இன்னைக்குன்னு இல்லை, அது பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஊடகமும் இன்னைக்கு வந்து ஒரு முதலாளிகளால நடத்தப்படுது. ஒவ்வொரு முதலாளிகளும் தாங்களுக்கு சார்ந்த ஒரு அரசியல் கட்சி பின்னணியோட தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க அதை தீர்மானிக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்ப எந்த ஊடகத்திலையும் வந்து நீங்க வந்து அந்த பொதுவா நடுநிலைமைன்னு சொல்லுவோம்ல, நடுநிலைமைன்னு ஒண்ணு இல்லைனாலும் நடுநிலைமை என்பது என்னன்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கிறது, அதுதான் நடுநிலைமை. நடுநிலைமைக்கு வேற அர்த்தம்லாம் இல்ல, இந்த பக்கம் ஒரு ஓட்டு போடு, அந்த பக்கம் ஒரு ஓட்டு போடும் இல்ல. நடுநிலைமை என்பது என்னன்னா, நீ உன்னோட சார்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு
பாதிக்கப்பட்ட பக்கத்துல நிக்கணும். அதுதான் சார்பற்றுன்னு நம்ம சொல்றது. சார்பற்றுன்னு சொல்றது எந்த சார்பு இல்லாம இருக்கிறது அல்ல. சார்பற்று என்பது சொல்வதோ இந்த நடுநிலைமை என்பதோ எது நியாயமோ அதன் பக்கம் நிற்கிறதா. அந்த மாதிரி யாராவது வந்து இது வரைக்கும் ஏதாவது ஊடகத்துல இருந்தாங்கன்னா அவர்கள் வெளியேற்றப்படுற கொடுமையை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். பெருமளவு இங்க கோலோச்சிக்கொண்டு இருக்கிற இந்த சின்னதா இந்த யூடியூப் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு மாற்றான சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுதே ஒழிய பெரிய பெரிய ஊடகங்கள் எதுவுமே வந்துட்டு அது தனக்கான ஒரு சார்போட தான் இயங்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அஜெண்டால தான் அவங்க வந்து இயங்குறாங்க. அதனால இன்ன வரைக்கும் வந்து பிரச்சனையோட மையத்தை பேசுவதற்கு எந்த ஊடகமும் தயாராக இல்லை. அவங்க மக்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க நினைக்கிறபடி வந்து கட்டி போட்ட வைக்கிறதாதான் இருக்கு. உடைந்த அந்த பிம்பத்தை திரும்பி திரும்பி எடுத்து வச்சு ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்க ஒரு வேலையை ஊடகங்கள் திறமையா செய்யறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் எஸ்ஐடி ரத்து செய்யப்பட்டது, இங்க உள்ள நீதிமன்றம் வந்து விமர்சிச்சது, இதெல்லாமே வந்து அவங்க மொத்தமா இன்னும் சொல்ல போனா தனிநபர் விசாரணையோட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அருணா ஜெகதீசன் ஆணையத்தோடு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பத்தி இப்ப நான் விஜய் ரசிகர்கள்ட்ட கட்சிக்காரர்கள்ட்ட பேசும்போது கிட்டத்தட்ட தீர்ப்பு வந்துருச்சு, விஜய் ஜெயிச்சிட்டாரு, சுப்ரீம் கோர்ட்ல விஜய்க்கு ஆதரவா தீர்ப்பு வந்துருக்குது, இப்படித்தான் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க நான் பார்த்ததுல சொல்றேன், இப்ப நீங்க களத்துக்கே போயிட்டு வந்துருக்கீங்க, அங்க உள்ளவங்க இந்த இதெல்லாம் ரத்து செஞ்சது, விசாரணை ரத்து செஞ்சது, சுப்ரீம் கோர்ட் வந்து அதன் மீதான விமர்சனமும் இருக்குது, சிபிஐ விசாரணைன்னு போட்டு அதுக்கு மேல ஒரு முன்னாள் நீதிபதியை போட்டுக்கிறாங்க, அவருக்கு கீழே 2 IPS போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பத்தி என்ன புரிதல் வச்சிருக்கிறாங்க? அதாவது ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்க நீண்ட காலமாக இந்த தேர்தல் இல்ல அரசியல் இதை கவனிச்சுட்டு இருக்க அவங்க இப்ப தொழிற்சங்க பிரதிநிதிகள் எல்லாம் இருக்காங்க, பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் இருக்காங்க. நாங்க ஒருத்தரை வந்து பார்க்கல, வேற வேற அரசியல் கட்சி சார்பற்ற தொழிற்சங்க பிரதிநிதியையும் பார்த்தோம், வணிகர் மக்களையும் பார்த்தோம், வழக்கறிஞர்களையும் பார்த்தோம். அவங்க பொதுமக்கள்லயே ஓரளவு அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவங்க கேட்கிற கேள்வி எல்லாம், இது எப்படி உச்ச நீதிமன்றம் ஒரு அரசு தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு ஆணையத்தை கலைப்பதற்கு அப்படிலாம் உடனே கலைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி வந்து வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டா அப்படியான வாய்ப்புகள் இல்லை. உண்மையிலே வந்து உச்ச நீதிமன்றம் உன்னை வந்து கடுமையா சாடுதுல்ல, சென்னை உயர் நீதிமன்றத்தை என்ன சாடுது, நீ எப்படி இப்படி எல்லாம் கேட்ப, அது மதுரையில நடந்துட்டு இருக்குது, நீ எப்படி இப்படிலாம் பண்ணுவ, உனக்கு என்ன அந்த நீ வந்து இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமை? நம்ம என்ன கேட்கிறோம்னா, அப்ப அதே உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையத்தை ஒத்த வரியில கலைக்க சொல்வதற்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன உரிமை இருக்கு? அது வந்து நம்ம மாநில உரிமையில மீண்டும் மீண்டும் இங்க தலையிடுறதா வந்து செய்யுது. அப்படி வந்து ஒரு தனிநபர் ஆணையத்தை கலைக்கணும் அப்படின்னா அதற்கு சரியான காரணங்களை உச்ச நீதிமன்றம் முன் வச்சிருக்கணும். ஏதாவது காரணம் முன் வச்சிங்களா? சம்பந்தப்பட்ட அருணா ஜெகதீசன் வந்து சார்புள்ளவரா இருக்கிறாருன்னு ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? இல்ல இந்த தேவைக்காக இந்த ஆணையம் தேவையில்லை அப்படின்னு எந்த காரணத்தையும் உச்ச நீதிமன்றம் சொல்லல. காரணமே இல்லாம ஒரு அரசு நியமித்த ஒரு ஆணையத்தை கலைப்பதற்கு, ஒத்த வரியில கலைப்பதற்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன உரிமை இருக்கு? இது ரசிகர்களா இருக்க மக்களுக்கு தெரியல. ஏன்னா மீண்டும் இந்த தாவேகா கட்சியும் இவங்களும் என்ன சொல்லுதுன்னா, அவங்கள பொறுத்த நீதி வென்றுச்சு. இது வரைக்கும் அவங்க பார்த்ததெல்லாம் என்னன்னா, உச்ச நீதிமன்றம் தான் உயர்ந்தபட்சது, அதை தாண்டி எதுவும் இல்லை, அப்படித்தானே வந்து நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம் சினிமால. அப்போ அது என்ன சொல்லிருச்சுன்னா, ஆணையத்தை கலைக்க சொல்லி புதுசா ஒரு விசாரணை குழுதான் ஒண்ணு போட்டிருக்கே ஒழிய, இதுவே அவங்களுக்கு என்னன்னா தமிழ்நாடு அரசு வச்ச ஆணையத்தை கலைச்சிருச்சு. அப்போ விஜய்க்கு வந்து வெற்றி. ஏன்னா இவங்களை வந்து நீதி வென்றது, அறம் வென்றது அப்படின்னு இவங்களுமே, அதாவது ரசிகர்களுக்கு தெரியாது, சாமானிய அரசியல் புரிதல் இல்லாத மக்களுக்கு தெரியாது இது. ஆனா தாவேகா கட்சிக்கு தெரியும்ல, இவருக்கு தெரியும்ல, புசியானதுக்கு தெரியும்ல, அதவர்ஜனாக்கு தெரியும்ல, இது என்னங்க ஒரு ஆணையம் தானங்க, இந்த ஆணையத்தை வேணான்னு சொல்லி நோனை தானே போட்டிருக்கு, இதுல எங்க வந்து நீதி வென்றது, இதுல எங்க தர்மம் வென்றது அப்படின்னா அதெல்லாம் இல்ல. திரும்பியும் அவங்க இந்த மாதிரியான வார்த்தை மயக்கங்கள் மூலமா மக்களை வந்து ஏமாத்துற வேலையை தான் இப்பயும் செய்யறாங்க. விஜய்க்கு ஆதரவாக பிஜேபி கட்சிக்காரர்கள் எல்லாம் களமிறங்கி பேசுறாங்க. எச்ராஜா வரைக்கும், ஜோசப் விஜய்னு சொன்ன எச்ராஜா வரைக்கும் களத்துல வந்து பேசுறாங்க. இந்த எடப்பாடியே தலைமை தாங்கி விஜய்க்கு ஆதரவா போற கூட்டங்கள் எல்லாம் பேசுறாரு. நீ சட்டமன்றத்திலயும் விஜய்க்காக வாதாடுறாரு. ஆனா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? அப்போ ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபி காரங்களும் விஜயை வந்து அப்படியே அரவணைக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு பார்க்கிறாங்க. கண்டிப்பா வந்து அதுல விஜய் கட்சியினருக்கே வந்து அதுல உடன்பாடு இல்லாம இருக்கு. அது இந்த ஏதாவது இவங்க இருக்காங்க இல்லைங்களா, நேரடியாக மாவட்ட நிர்வாகத்தோட தொடர்பு உண்டு சில பேர் இருக்காங்கல்ல,
வட்ட செயலாளரா ஒருத்தர் இருப்பாரு, தலைவரா ஒருத்தர் இருப்பாரு, அவங்க வேணா அதை வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் 2026 தன்னுடைய தலைவன் முதலமைச்சர் ஆகணும். இதுக்கு பிஜேபியோட போனாலோ எடப்பாடியோட போனாலும் வேலைக்கு ஆகாது. அவங்க வந்து வேணா துணை முதலமைச்சர் பதவி வேணா கொடுக்கலாம், வேலைக்கு ஆகாது. இப்படியே சொல்றாங்க, வேலைக்கு ஆகாது. அதனால வந்து இதுல எல்லாம் அவங்களுக்கு வந்து விருப்பம் எல்லாம் கிடையாது. தனியா நிக்கணும்னு தான் விருப்பப்படுறாங்க. ஜெயிச்சிருவாங்க நம்புறாங்க, ஜெயிச்சிருவாங்க நம்புறாங்க. அதாவது நம்ம ஒரு மட்டும் கவனிக்கணும், ரசிகர்களோட தான் போனாங்க, ரசிக மனப்பான்மையோட தான் போனாங்க, கட்சிக்காரங்க தான் போகலாங்கட்டாலும் அதுல இருக்க ஒரு கணிசமான பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அதுல வாக்களிக்கிறதுக்கான வயது வராதவங்களா இருக்காங்க. 17, 15 வயது, 9 வயது குழந்தைங்கள, ஆமா அவங்கதான் இருக்காங்க. அதை தாண்டி இருக்க ரசிகர்கள்ல ஒரு கணிசமான எண்ணிக்கை கண்டிப்பா அவருக்கு வாக்களிப்பாங்க. அதை வந்து குறைவா எடை போட்டுறக்கூடாது. ரசிகர்களுக்காக தான் போனாங்க, கட்சியா போகாட்டாலும் அவர் வந்து ஓடி போயிட்டாரு, 20 நாளா செயல்படவே இல்லை, என்ன பண்றாங்கன்னே தெரியல, இப்படியான ஒரு சூழலையும் கூட அவங்க வந்து எதிர்மறையா பார்க்கலையா? இல்ல அவங்க அதுலதான் சொல்றேன், அந்த அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்தை தனக்கு தானே உடைச்சுக்க அவங்க விரும்பல. இந்த உளவியலை வந்து நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஆமா, அதுதான் இது. தமிழ்நாட்டுல 3வது அணியை ஒன்றை உருவாக்குவதற்கு பல பேர் வந்து தலையால தண்ணி குடிச்சாலும் இன்ன வரைக்கும் அது வந்து சாத்தியம் இல்லாம தான் இருக்கு. இதுக்கும் சாத்தியப்பாடு வந்து குறைவுதான். ஏன்னா அதற்கான ஆளுமை வந்து விஜய் கிட்ட இல்லை. அந்த ஆளுமை விஜய் கிட்ட இல்லை. இருந்திருந்தா ஒருவேளை கொஞ்சம் விரைவா ஒரு 3வது அணி உருவாகும்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆளுமே விஜய் கிட்ட இல்லை. ஆனா இன்னைக்கு விஜய், நாளைக்கு யாரா வேணா இருக்கலாம். ஏன்னா மக்கள் தான் நமக்கு முக்கியம். உண்மையா இல்லாததுன்றது இன்னைக்கு நடக்கல. கண்டிப்பா விஜயால பெரிய அளவுல இந்த இதை கூடிய விரைவுல ஒரு 3வது அணியா நகர முடியாது. அந்த தலைமை பண்பு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு விஜய்லாம் நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். நம்ம கவனம் செலுத்த வேண்டியது யாருன்னா மக்களுடைய மனம் எப்படி இருக்கு, அவங்கள நம்ம இன்னும் வந்து அரசியல்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னவாக இருக்குது. அதனால எங்க கோரிக்கை நாங்க மிக முக்கியமா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, மாணவ பருவத்துல இருந்தே, தொடக்க பள்ளியில இருந்தே நீங்க அளவு கல்வி வரைக்கும் வந்து அரசியல் பாடம் என்பது வந்து மிக அவசியமான ஒரு பாடத்திட்டமாக சேர்க்கணும். அந்த தேர்தல்கள் முறையாக வந்து நடத்தப்படணும் அப்படின்றதுதான் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து சண்டை பிரச்சனை வருதுன்றதுக்காக ஒரு விஷயத்த, சண்டை பிரச்சனை வருதுன்றதுக்காக நாளைக்கு எந்த கூட்டமும் நம்ம நடத்தாம விட்டுருவோமா? 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்றதுக்காக மக்களை அந்த எப்படி வந்து ஒழுங்குபடுத்தணும், எப்படி அதை வந்து முறைப்படுத்தணும்ன்ற விஷயத்துக்குள்ளதான் போவோம். அப்போ மாணவர்களை அரசியல்படுத்துவதும் தேர்தல்களை முறையாக, ஏன்னா அதெல்லாம் வந்து பயில்வாங்க. ஒரு விஷயம்னா என்ன, தேர்தல்னா என்ன, போட்டினா என்ன, தலைமை பண்புனா என்ன. விஜய் எப்படி வந்து ஒரு ரசிகரா இருக்கிறவங்க வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு அவனுக்குள்ள எப்படி ஒரு ஆசை வருது, ஒரு கனவு வருது. அப்ப அவனுக்கு முதலமைச்சர் பதவினா என்ன, தலைமை பதவினா என்ன, கதாநாயகன்னா யாரு, திரைனா என்ன, சினிமானா என்னன்ற தெரியல. இப்ப அதை சேர்ந்த ஒரு பாடத்திட்டம் கண்டிப்பா வந்து கொடுக்கப்படணும் அப்படின்றதான் நம்மளோட ஒரு கோரிக்கையில முக்கிய கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், முற்போக்காளர்கள் கூடுதலாக பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மற்றொரு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.